Hello friends, welcome back to my channel Fit and Food Tamil. Friends, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவேன். அதனால தான் உங்களுக்கு இந்த ரெசிபி நான் செஞ்சு காமிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன். Friends, நான் இந்த ரெசிபி அடிக்கடி செஞ்சு சாப்பிடுறதுக்கான ரீசன் இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அது போக இது செய்யறது ரொம்பவே சிம்பிள். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் செஞ்சா போதும். இது ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம். நீங்க பேச்சுலர் அதே மாதிரி அன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கீங்க, ரொம்ப ஈஸியா சிம்பிளா ஒரு சூப்பரான கிரேவி செய்யணும் அப்படின்னா இந்த கிரேவி நீங்க மறக்காம ட்ரை பண்ணுங்க. அது போக இந்த கிரேவில புரோட்டீன் ரொம்பவே அதிகமா இருக்குது. ஸோ நம்ம டெய்லி இன்டேக் புரோட்டீனை இந்த கிரேவி நமக்கு ஃபுல்லாவே சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கிரேவி ராஜ்மா கிரேவி தான். நான் சொன்ன மாதிரியே இது செய்யறது ரொம்ப சிம்பிள், ஆனா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த கிரேவில எண்ணெயே ஊத்தாம தான் செஞ்சு காட்ட போறேன். அதே மாதிரி இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸும் ரொம்பவே கம்மி தான். இந்த ராஜ்மா கிரேவி நீங்க தோசை, சப்பாத்தி, அதே மாதிரி ரைஸ், ராஜ்மா சாவல் நார்த் இந்தியால செம ஃபேமஸ். இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டிலே பண்ணாம நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம செய்ய போகிற ராஜ்மா கிரேவிக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 400 கிராம்ஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இதை ரொம்ப பொடிசெல்லாம் கட் பண்ண தேவையில்லை. இதை நம்ம போட்டு வதக்கலாம் போகிறதில்ல, நம்ம மிக்சியில் தான் கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் சும்மா ரேண்டமாக பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மிக்சியில் அடிக்கிற அளவுக்கு. 200 கிராம்ஸ் ராஜ்மாவை முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு முன்னாடி வேக வச்சு எடுத்திருக்கேன். ப்ரெஷர் குக்கரில் 8 விசில் வரைக்கும் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். மேலே லைட்டாக நம்ம அழகுக்காக போடுறதுக்கு, அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும், அதுக்காக கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி செடி எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு மிளகாப்பொடி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த தான் ஃப்ரெண்ட்ஸ், எவரெஸ்ட் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. இந்த கிரேவியில் வேறு எந்த கரம் மசாலாவும் போடாதீங்க. இதுதான் இந்த எவரெஸ்ட் கரம் மசாலா போடுங்க, ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்குது. ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் தக்காளியும் பூண்டையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். தக்காளியும் பூண்டும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். கேஸில் சட்டி வச்சுக்கோங்க. அந்த சட்டி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் ஊற்றுங்க. இதில் நான் எந்த ஒரு ஆயிலுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. இது ஆயில் யூஸ் பண்ணணும் தேவையில்லை. ஆயில் யூஸ் பண்ணாமே இந்த கிரேவி சூப்பராக தான் இருக்கும். அந்த தக்காளி பூண்டு பேஸ்ட் லைட்டாக 2 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க வச்சுருக்கேன். அப்போ தான் அதில் இருக்க பச்சை வாடை போகும். இப்போ நம்ம வச்சுருக்க மசாலா எல்லாத்தையுமே இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி, தேவையான அளவு உப்பு. நான் உப்பு கொஞ்சம் தான் போடுறேன். நான் ஆல்ரெடி ராஜ்மா ப்ரெஷர் குக்கரில் வைக்கும்போதே அதில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருந்தேன். அதனால் இதில் கொஞ்சம் தான் போடுறேன். இந்த எவரெஸ்ட் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க ராஜ்மாவை இதில் போட்டுருவோம். இப்போ நம்ம கிரேவியில் ராஜ்மா போட்டதுக்கு அப்புறமா 5 மினிட்ஸ் அளவுக்கு ராஜ்மா கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் கிரேவி ராஜ்மாவில் போய் நல்லா மிக்ஸ் ஆகி நிற்கும். இதில் இந்த தண்ணிலாம் இருக்குல்ல, இந்த தண்ணிலாம் கொஞ்சம் போகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வைங்க. அது தண்ணியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே வற்றி நம்மளோட கிரேவி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிரும். இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு கொதிச்சதுக்கப்புறமா காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதுலேருந்து தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. அவ்வளோதான். இப்போ நீங்கள் மேலே லைட்டாக கொரியாண்டர் லீஃபை அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணோன்னா நம்மளோட சூப்பர் டேஸ்டி ரொம்பவே சிம்பிளான ராஜ்மா கிரேவி ரெடி. உங்கள் வீட்லேயும் இந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிரேவி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.